Yes, welcome back to my channel. இந்த வீடியோவில் சுற்றுச்சூழல் கல்வி யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா வனவளங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளிப்புறம் என்று பொருள்படும் போரிஸ் என்று லத்தீன் மொழி சொல்லிலிருந்து காடு என்று சொல் உருவானது. இது 1 மார்க்கில் கேட்கலாம். செடி கொடிகளும் மரங்களும் அடர்ந்து காணப்படும் இடமே காடு அல்லது வனம் எனப்படுகிறது. காடுகள், தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் இது எல்லாமே இந்த காட்டில் தான் இருக்கும். மொத்த பரப்பில் 1/3 ஒரு பகுதி காடுகளாக கொண்டுள்ள நாடுகள் மழைப்பொழிவு மிகுதியாக கொண்டு செழிப்புடன் விளங்குகிறது. ஏன்னா மழை அதிகமாக இருக்கும்போது செடி கொடிகள், விவசாயம் நல்லாயிருக்கும், எல்லாமே செழிப்புடன் விளங்கும். காடுகளோட பயன்கள் என்னென்னா, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, படித்தாவே உங்களுக்கு தெரியும். அடுப்பெரிக்கும் விறகு, கதவு, ஜன்னல்கள், கட்டில்கள் போன்ற வீட்டு தேவைகளான மரசாமான்கள் செய்வதற்கு வேண்டிய மரங்கள் நமக்கு காடுலேருந்து தான் கிடைக்கிறது. அப்புறம் பேப்பர், துணி, தீக்குச்சி, அகர்பத்தி, சந்தனம், எண்ணெய் ஆகியவற்றை செய்யறதுக்காக காடுகளை யூஸ் பண்ணுறோம். காட்டில் இருக்க மரத்தை, சந்தன மரமாக இருக்கட்டும், அதிலிருந்து சந்தன எண்ணெய், சந்தன சோப்பு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா. மனித நோய்களுக்கு மருந்தாக விளங்கும் பல்வகை மூலிகைகளும் அது கிடைக்கிறது. அப்புறம் தேன், முந்திரி, பாதாம் பருப்பு, வால்நட்டு போன்ற காடுகளிலிருந்து தான் கிடைக்கிது. அதெல்லாம் சத்து பொருட்கள்லாம் கிடைக்கிது. அப்புறம் மண் அரிப்பை தடுக்குது. ஏன்னா மண் அரிப்பு ஏன் தடுக்குதுன்னா, மழை பெய்யும் போது தான் அந்த மண் அரிப்பு ஏற்படும். இப்போ காடு தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணி உறிஞ்சிக்கும் இல்லையா அந்த மரம், அதனால் மண் அரிப்பு தடுக்கும். காடுகள் மழைப்பொழிவை அதிகரிக்கின்றன. வளிமண்டல ஈரப்பதத்தை பராமரிக்கிறது. காற்றில் உள்ள CO2 கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை வெளியே தருது. இதனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைகிறது. காடுகள் வனவிலங்குகளுக்கு உணவு மற்றும் உறைவிடம் அளிக்கிறது. கனிம வளங்களும் விலை உயர்ந்த ரத்தனங்களும் கூட காடுலேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. காடுகள் அழிதல், இது எதனாலலாம் காடை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா, காட்டு மரங்களை வெட்டுதல், காட்டு தாவரங்களை எரித்தல் போன்றவை காடுகள் அழித்தல் என்று அறியப்படுகிறது. காடுகள் அழித்தல் எதுக்காக நம்ம காடை அழிக்கிறோம் அப்படின்னா, புதிய நகரங்களை உருவாக்க. ஏன்னா புதிய கட்டுறதுக்கோ இல்லை எதாக இருந்தாலுமே அந்த பாலம் கட்டுறதுக்கெல்லாம் அந்த மரத்தை வச்சு தான் கட்டுவாங்க. மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. தொழில்களை பெருக்குது. வேளாண்மை பரப்பை அதிகரிக்கவும். வேளாண்மை பரப்பை ஏன் அதிகரிக்கிறோம் அப்படின்னா, அந்த காட்டுலலாம் அழிச்சிட்டு அந்த மரங்களை எல்லாம் வெட்டி போட்டுட்டு அந்த நிலத்தை வேளாண்மை செய்கிறாங்க. இதனாலேயே காடை அழிக்கிறாங்க. குடும்ப எரிபொருள் தேவைகளுக்கு நிறைவு செய்வோம். அதாவது எரிபொருள் தேவைப்படுது இல்லையா, சமைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம், அதுக்கெல்லாம் மரத்தை யூஸ் பண்ணுறாங்க. மரக்கறியை பெற்றிடவும். மரக்கறி ட்ரெயின் ஓடுறதுக்கு, அப்புறம் மரக்கறியை வச்சு எரிய விடுறதுக்கு, அந்த மாதிரி கட்டிடங்களுக்கான மரசாமான்கள் தேவையை பூர்த்தி செய்திடவும் காடுகள் அழிக்கின்றன. இந்தந்த காரணத்துக்காக தான் காடு அழிக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக வன பாதுகாப்பு சட்டம் 1988 கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எது எழுதினாலும் சரி, நீரை பற்றி எழுதினாலும் சரி, நிலவளங்கள் எழுதினாலும் சரி, அதுக்கான பாதுகாப்பு சட்டம் தான் இந்த மாதிரி எழுதிட்டு அது ஒரு க்ளவுட் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நல்லா படிச்சிருக்காங்க, இயர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு மார்க் போடுவாங்க. இது 1 மார்க்குக்கும் யூஸ் ஆகும். 1 மார்க்லேயும் கேட்பாங்க. அப்படி காடு அழிப்பதனால ஏற்படும் விளைவுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செழிப்பான மேல்மண் அரிப்பு, வறட்சி ஏற்படும். ஏன்னா மரங்கள்லாம் வெட்டிட்டு மழையே பெய்யாது, அப்போ வறட்சி ஏற்படும். அப்போ தொடர் வெள்ளம் ஏற்படும். பாலைவனமாக மாறிடும். வேளாண்மை உற்பத்தி குறைஞ்சிடும். மரசாமான்கள் உற்பத்தியும் குறையும். இதெல்லாம் காடுகள் அழிப்பதனால நமக்கு விளைவுகளாக ஏற்படுகிறது. காடுகள் அழிக்கப்படுவதால் பல்வகை வனவிலங்குகளில் வாழ்விடங்களும் தாவர இனங்களும் மறைஞ்சு போயிருந்து. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்கள்லாம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை. அதனால் அது எதனாலனா காடுகள் அழிக்கிறதுனால தான் இல்லை. காடுகளின் அழிப்பதனால் ஓசோன் ஓட்டை ஏற்படுது. ஓசோன் ஓட்டை தான் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் இந்த காடு அழிக்கிறதுனால ஏற்படுது. அதனால தான் நம்ம மரத்தை நடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகள் அழிக்கப்படுவதால் வீடு மற்றும் தொழிற்சாலை தேவைகளுக்கான மரங்கள், எரிபொருள் கிடைக்காத சூழ்நிலை உருவாகிறது. பெரும்பாலான பழங்குடி மக்கள் காடுகளில் வசிக்கின்றன. காடு அழிவதால் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் பறிபோகிறது. இதெல்லாம் காடுகள் அழிப்பதனால ஏற்படும் விளைவுகள். இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால், மரத்தாலான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது.
மரத்தை வந்து வெட்டக்கூடாது, நிறைய மரத்தை வைக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.